வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இன்று கூடுதலாக 1445 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். தென் மாவட்டங்களுக்கு செல்ல பேருந்து நிலையத்தில் அலைமோதும் மக்கள் கூட்டம். பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு சாறை சாறையாக படையெடுக்கும் மக்கள். சென்னையை அடுத்து தாம்பரம், போரூர் மற்றும் பரனூர் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் அணிவகுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். பெரியார் பற்றிய சீமானின் கருத்து சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும். சீமான் மீதான புகாரில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தந்தை பெரியார் குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதாக புகார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. பெரியாரை அவமதித்ததாக தமிழ்நாடு முழுவதும் சீமான் மீது இதுவரை 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு. பல்வேறு அரசியல் கட்சிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் வடலூர், நெல்லை, கோவை உள்ளிட்ட ஊர்களில் வழக்கு. அறிவிலிகளின் அவதூறுகளால் பெரியார் புகழை மறைக்க முடியாது. பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமானுக்கு அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் கண்டனம். மதுரையில் எந்த காலத்திலும் டங்ஸ்டன் சுரங்கம் வராது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். பொங்கல் பண்டிகைக்கு பிறகு சுரங்க ஏலம் ரத்து குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் உறுதி. டெல்லி கூட்டிட்டு போற 5 தலைவர்கள் 20ஆம் தேதிக்குள்ள இந்த பகுதி முழுவதுமே இது வராது என்கின்ற உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி என்று அளித்திருக்கின்றோம். 4979 ஏக்கரில் இது வராது அப்படி. அதனால் அதை சுரங்கத்துறை அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்களே சொல்ல இருக்கிறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சமா வரி போடுங்க, வசதி படைத்தவர்களுக்கு அதிக வரி போடலாம் என வரித்துறைக்கு கோரிக்கை வைத்த நடிகர் வடிவேலு. மார்ச்ல மேடையில பேசும்போது ஒரு கோரிக்கை ஒன்று வச்சீங்க, அது எப்படி? என்ன கோரிக்கை? டாக்ஸ் எல்லாம் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்க வடிவேலு. கொஞ்சம் ஏழைகளுக்கு கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு. சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் இடையே காரசார விவாதம். பாலியல் வழக்கில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்க மாட்டோம், அது தங்களுக்கு தேவையும் இல்லை என மு.க. ஸ்டாலின் உறுதி. பொள்ளாச்சி விவகாரத்தில் 12 நாட்கள் கழித்துதான் எஃப்ஐஆர் போடப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சபாநாயகரிடம் நாளை அதற்குரிய ஆதாரத்தை சமர்ப்பிக்க தவறினால் இபிஎஸ் சொல்லும் தண்டனையை ஏற்றுக்கொள்கின்றேன் என சவால். சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் திட்டவட்டம். பாஜக ஆளும் மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆளுகிற மாநிலத்தை விட இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலேயே பெண்கள் தான் அதிகம் பேர் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. இன்று காலையிலே கூட அதை இன்னும் வேகப்படுத்தக்கூடிய வகையில் இன்னும் கடுமையான சட்டப்பேரவையில் குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார் முதலமைச்சர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வழிவகை. தமிழ்நாடு 1998ஆம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும்
சட்ட முன்வடிவுகளை பேரவையின் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன். அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களுக்கு மட்டும் தமிழக அரசு அனுமதி அளிக்காதது ஏன் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கேள்வி. அதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அந்த முதல் கேஸே ஞானசேகரன் கேஸா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். முதல்வர் பொங்கல் பண்டிகையொட்டி 500 ரூபாய் கூடவா தமிழக அரசால் வழங்க முடியாது? ஆளுநர் RN ரவியுடனான சந்திப்புக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. அனைத்து மாநிலங்களுக்கும் 2024 டிசம்பர் மாதத்திற்கான வரி பகிர்வை விடுவித்தது மத்திய அரசு. உத்தரப்பிரதேசத்திற்கு அதிகபட்சமாக 31,039 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் தமிழ்நாட்டிற்கு 7,057 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிக்க சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் அமைச்சர் ஐ. பெரியசாமி. ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பதாக அதிமுக, பாமக அறிவிப்பு. தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படும் ஆளுநர் RN ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் வழக்கு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். தொடர்ந்து புலன் விசாரணை நடத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிதி மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தேவநாதனின் 280 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடக்கம். முதல் நாளில் சுயேட்சைகள் பலர் மனு தாக்கல். பல்கலைக்கழகங்களில் மாநில அரசின் உரிமையை பறிக்கும் UGC அறிவிப்பை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம். மத்திய அரசுக்கு எதிராக பதாகை ஏந்தி மாணவர் அணியினர் முழக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் போராட்டம் நடத்தி கைதான அதிமுகவினருக்கு நிபந்தனை ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றிணைத்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும். மாவட்ட நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பொங்கல் தொகுப்போடு 2000 ரூபாய் வழங்க கோரிய பாஜக மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது. மீண்டும் அவசர வழக்காக எடுக்க முறையீடு செய்தால் அபராதம் விதிக்கப்படும் என பாஜக நிர்வாகிக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. திருச்சி நம்பர் 1 டோல்கேட் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் ஒன்றிய செயலாளர் அடித்து கொலை. நாய் குரைத்த விவகாரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வெறிச்செயல். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சர்க்கரை ஆலை ஊழியர் வீட்டில் 125 சவரன் நகை கொள்ளை. சம்பவம் குறித்து திருவெண்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தமிழகத்தின் பல்வேறு கல்வி நிலையங்களில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகல கொண்டாட்டம். பாரம்பரிய உடையணிந்து மாணவ மாணவிகள் உற்சாகம்.
செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் 10ஆம் ஆண்டு சர்வதேச பலூன் திருவிழா தொடக்கம். வண்ண வண்ண பலூன்களை பறக்கவிட்டு காட்சிப்படுத்தியதை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசிப்பு. தூத்துக்குடியில் ஆண்களுக்கு இடையாக காளைகளை கையில் பிடித்தபடி ரேம்ப் வாக் செய்த பெண்கள் மாட்டு வண்டியில் வலம் வந்து அசத்தல். இளவட்டக்கல், கும்மி, தப்பாட்டம் என பாரம்பரிய கலைகளை கண்முன் நிறுத்திய வீராங்கனைகள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மலையில் இருந்து உருண்டு விழுந்த பெண் யானை பலி. பாறை மேல் இருந்து சறுக்கி விழுந்த நெஞ்சை பதற வைக்கும் காட்சி வெளியானது. ஏப்ரல் மாதம் 500 புதிய மின் பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் 3004 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் விளக்கம். கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க அரசு தனி கவனம் செலுத்தப்படும் என இபிஎஸ்க்கு அமைச்சர் ஏவா வேலு பதில். இரண்டாயிரத்தி 2 சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விடுதலை. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VS பாபு உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்தது சென்னை சிறப்பு நீதிமன்றம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரும் வழக்கில் இருந்து நீதிபதி விலகல். வழக்கில் 2 நபருக்கு வழக்கறிஞராக ஆஜராகி உள்ளதால் விசாரிக்க முடியாது என நீதிபதி கே விஸ்வநாதன் மறுப்பு. நிலம் வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக நடிகை கௌதமி தொடர்ந்த வழக்கு. முன்ஜாமீன் கோரி 3வது முறையாக அழகப்பன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கேரள மாநிலம் மூணாறில் களை கட்டிய மலர் கண்காட்சி. தாவரவியல் பூங்காவில் பூத்து குலுங்கும் பல்வேறு வண்ண மலர்களை உற்சாகத்துடன் கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள். விண்ணில் 2 செயற்கைக்கோள்கள் இடையேயான 500 மீட்டர் தூரத்தை குறைக்கும் பணி நாளை நடைபெறும். தற்போது 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் விண்கலன்கள் உள்ளதாகவும் இஸ்ரோ தகவல். நாட்டில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் தடையின்றி முன்னேறி வருகின்றனர். டெல்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் களை கட்டி வரும் கும்பமேளா திருவிழா. அலங்கார வாகனங்களில் அணிவகுத்து சென்ற இந்து சமய துறவிகள். அயர்லாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது.